உலகம் அடுத்து சந்திக்க போற அம்புட்டு யுத்தங்களுக்கும் விதை போட்டது யாரு அப்புட்ன்னா, பைடன் தான். அதுல மரமா முளைச்சு நின்னது யாரு அப்புட்ன்னா, வீணா போன ஜெலன்ஸ்கி தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்புட்ன்னா, காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீரியமா நடந்தது இதுதான். வருஷக்கணக்குல நடந்தது இதுதான். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் பண்ணி விட்டது இந்த கருமம் தான். எது? ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் தான் அப்படின்னா, அது மட்டும் கிடையாது. ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் தான் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களோட அப்டேட் வந்த காலம் அப்படிங்கிறது தான் இந்த யுத்தம் நடக்கிற காலம். இந்த யுத்தத்துல தான் பெரிய அளவுல புதுசா ஆளில்லா விமானம் எடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிறது தாறுமாறு. இல்ல அர்மேனியா, அசர்பைஜான்ல அது காட்டிருச்சு அப்படின்னாலும், அது அவங்கவங்க இஷ்டம் தான். ஒண்ணு ட்ரெய்லரா எடுத்துக்கங்க, இல்ல மோஷன் பிக்சரா எடுத்துக்கங்க. இதுதான் 3 மணி நேரம் ஓடுற படம். இந்த யுத்தம் வேற நடந்துகிட்டே இருக்கு. வீணா போன ஜெலன்ஸ்கி வேற என்னத்தையாச்சும் ஒண்ண பண்ணி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அம்புட்டு ட்ரிகர் வீணா போச்சு. ஆனா ஆப்பரேஷன் ஸ்பைடர் மட்டும் கொஞ்சூண்டு மைலேஜ் எடுத்துச்சுன்னு சொன்னோம். அந்த மைலேஜ் எந்த அளவுக்கு அப்டின்னா, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் உஷாராக வச்சிருக்கு. இப்ப இந்தியாவும் ஆப்பரேஷன் ஸ்பைடருக்கு அடுத்து உஷாராகுது. முன்னாள் ராணுவ தளபதி நரவானே அவர்கள் ரொம்ப முக்கியமான ஆளு. பெரிய அளவுல ராணுவத்தோட போர் வியூகங்கள் மாறக்கூடியது. என்னென்ன மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சு கட்டுரையா எழுதக்கூடிய ஆள். பதவியில இருக்கும்போதும் சரி, பதவிய விட்டு விலகுனதுக்கு அப்புறமும் சரி. அதுபோக ரொம்ப முக்கியமான ஆள்ன்னு குறிப்பிட்டதுக்கு காரணம் என்ன? எல்லா தளபதிகளும் திறமை வாய்ந்தவர்கள், முக்கியமானவர்கள். இவரு பேசுறனாலயா அப்படின்னு கேட்டா, அது கிடையாது. முப்படை தளபதிகளையும் பெரிய அளவுல ஒருங்கிணைச்சு தைவானுக்காக சிறப்பு தூதர்கள் மாரியே செயல்பட வச்சிருக்கார்கள். அதுல இவரும் ஒருத்தர். அப்ப சீனாவோட வருங்காலத்துல வம்பு வரும்போது, மெயினா பல அஸ்திரங்கள டிசைன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தளபதி சொல்றது மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அப்படிதான் அவர் ஆப்பரேஷன் ஸ்பைடர பத்தி சொல்றாரு. இந்தியா முழுக்க தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது அவர் சொல்ற கருத்து அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில ஏன் இப்ப வரையுமே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையுமே, யுத்தம் நடக்குது அப்டின்னா எல்லைகள்ல நடக்கும். அப்புறம் முக்கியமான அசட்டுகள பாதுகாக்கிறக்கு, அத எல்லைய விட்டு தள்ளி வைக்கணும். ரொம்ப அருகாமையில எதிரிகள் அணுகக்கூடிய லெவல்ல எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவு காலமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். படிப்படியா வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு காலகட்டத்தில கோட்டை சுவர் உடைஞ்சுச்சுன்னா, "முடிஞ்சுடா கோட்டச்சாமி" அப்படின்ருவாய்ங்க. அதுக்கு அடுத்து அப்படிலாம் கிடையாது. கோட்டை சுவரே கிடையாது. நீ கட்டி வச்சிருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஒரே குண்டு தொலைஞ்சிரும். அதுக்கடுத்து அப்படியே வடிவமே மாறிச்சு. இப்ப எல்லைகளும் இல்ல, கோட்டைகளும் இல்ல, எதுவுமே இல்லடா. மாயாவி கிட்ட இருந்து நீ பாதுகாப்பா இருந்துக்கணுங்கிற மாரி தான் இந்த ஆளில்லா விமானங்கள். அதுக்கும் முந்தின இந்த கோட்டை சுவர்லாம் இருக்கிறக்கும் முந்தின காலத்துக்கு போனோம் அப்படின்னா, மாயாவிகள் பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துற காலகட்டமா இருக்கும். இப்ப அப்படியே நவீனமா சுத்தி எலக்ட்ரானிக்ஸ் வடிவுல வந்துட்டாய்ங்க. இந்த ஆளில்லா விமானம் ஆப்பரேஷன் ஸ்பைடர் பெரிய அளவுல எங்கிட்டோ வச்சு ஆப்பரேட் பண்ணி ஓரளவு மைலேஜ் இல்ல பெரிய மைலேஜ் ஏதோ ஒண்ணு டார்கெட்ட ரீச் பண்ணிருச்சுல. இதே பிரச்சனை எல்லா நாடுகளுக்கும் யுத்த காலங்கள்ல வரும் அப்படின்னு சொல்லி, இப்ப இவரு பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது சம்பந்தமா நாடுகள் இனி அரசாங்கங்கள் ரொம்ப தீவிரமா ஆலோசிக்கணும். பல விஷயங்கள செய்யணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இங்க பிரச்சனையே அந்த ஆளில்லா விமானங்கள் தான். எதிரி நாட்டுல இருந்து பறந்து வந்தா ஒரு வகையான பிரச்சனை. ஆனா, உள்ளூர்ல இருந்தே ஆப்பரேட் பண்ணி தொலைஞ்சுட்டாங்கன்னா, அது வேற வகையான பிரச்சனை. எல்லாரும் ஃபோக்கஸ பாகிஸ்தான் பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஸ்ரீலங்கா பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது, நடுவுல இருக்கக்கூடிய கிரே ஏரியால ட்ரோன்கள ஆப்பரேட் பண்ணிட்டார்கள் அப்டின்னா, கணிசமான சேதாரத்த எதிர்கொள்ள வேண்டியது வருங்கிறான். ஏன் அப்டின்னா, ரஷ்யாவுக்குள்ள டீப் இன்சைட் ரஷ்யா. பெரிய அளவு ஃபோக்கஸ் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாய்ங்கங்கிற இடத்துல தான் அடிச்சு புட்டாய்ங்க. அதனால இதோட பாதுகாப்பு, இதுக்கான மிகப்பெரிய வலிமை அப்டின்னா, நோ ஃப்ளை ஜோன் உருவாக்குறது தான் அப்டின்னு முதல் கட்டமா வருது. இதுல சாதக பாதகங்கள்லாம் முடிஞ்சு அவுட்புட் வரும்போது தான் ரிசல்ட் தெரியும். ஆனா ஓரளவுக்கு முக்கியமான பகுதிகள எப்பயுமே நோ ஃப்ளை ஜோன். போ டெக்னாலஜி வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து நிமிஷத்துல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போவேன் பார் அப்படின்னு சவால் விட்டவன தான் இப்ப தேடி பிடிக்கணும். ஏன் அப்படின்னா, அவன் சொன்னது உண்மை. ஆனா எதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, ஆபத்தும் அதிகரிச்சிருச்சு. தடுக்கிறதுக்கு நோ ஃப்ளை ஜோன். நீ பறக்கவே வேணாம் ராஜா போ அப்படின்ட்டோம். இது ஒண்ணு தான் தீர்வு இப்போதைக்கு அப்படிங்கிறாரு. முக்கியமான பகுதிகள பல இடங்கள நோ ஃப்ளை ஜோனா உருவாக்கணும் அப்படின்ட்டு இருக்கார்கள். அது மட்டும் கிடையாது. இந்த ஆளில்லா விமானம் சிவிலியன் பயன்பாட்டுல யார் யார்ட்ட இருக்கு?
எவ்வளவு யூனிட் இருக்கு? இத உள்ளூர்ல தயாரிக்கிறவன் எவன்? வெளிநாடுகள்ல தயாரிக்கிறவன் எவன்? அப்படிங்கிற ப்ராப்பரான டேட்டா நம்மகிட்ட இருக்கணும். ஆளில்லா விமானமும், துப்பாக்கியும் ஒண்ணுதான். ஏதோ மருந்து தெளிக்கிறக்கு ஆளில்லா விமானம் வச்சிருக்கான். இல்ல ஷாட்ஸ் எடுக்கிறக்கு ஆளில்லா விமானம் வச்சிருக்கான். இந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இத ஒரு துப்பாக்கி லைசென்ஸ் மாரி கேட்டகரிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நரவானே அவர்கள் பேட்டி சில ஏஜென்சிகள்ல வெளியாயிருக்கு. அத ஒட்டி பெரிய அளவு விவாதம் கிளம்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த டெக்னாலஜிய பழைய ஆயுதங்கள்ல புகுத்துறதுல இவர் எக்ஸ்பர்ட். இவர் தான் ஆர்ட்டிலரிகளுக்கு இன்னமுமே மைலேஜ் உண்டு. ஆர்ட்டிலரிகள்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம் அப்புட்ன்னா, தாறுமாறான மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு பதிவு பண்ணவரு. பெரிய அளவுல வருங்காலங்கள்ல ஆர்ட்டிலரி தேவையில்ல, குப்பையில போட்டு எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் தின்றுவோமா அப்படின்னு சில கூட்டம் பேசும்போது, "ஏலே சில மாடிஃபிகேஷன் பண்ணா போதும்யா, போட்டு கீட்டு தொலைச்சிறாத" அப்படிங்கிற லெவல்ல சொன்னவரு. எங்க இன்டர்நேஷனல் ஃபோரம்லயே பதிவு பண்ணாரு. அதனால இது ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்படுது. ஒரு காலங்கள்ல எல்லைகள்ல வீரர்கள் நின்னா போதும் அப்படிங்கிறது இருந்துச்சு. எல்லைகள ஸ்ட்ராங்கா கண்காணிச்சா போதும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே நீண்டு, 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 நீண்டு இப்ப தரை, கடல், ஆகாயம் எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல ஆகாயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிரமம். கடல் எவ்வளவு சிரமமோ, ஆகாயமும் அவ்வளவு சிரமம். இது 2க்கும் மிடில்ல நிலமும் சிரமம் தான். ஆனா ஆகாயம் கூடுதலான சிரமம். அதுல இதுவரை கண்டுபிடிச்ச ரேடார்கள், ஜாமர்கள் எல்லாமே தூசியா மாறிப் போச்சு. ஏன் அப்டின்னா, ஆளில்லா விமானத்தோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமா வந்துருச்சு. ரொம்ப கணிசமா வந்துருச்சு. இதோட ஃப்ளையிங் ஜோன் அப்படிங்கிறது மல்டிபிள் வேரியன்ட்லயும் வந்து தொலைச்சிருச்சு. இதனால தான் எங்க வேணாலும் தாக்கலாம், எப்படி வேணாலும் தாக்கலாம் அப்படின்னு மாறிப் போனதுக்கு அப்புறம், ஆபத்து அப்படிங்கிறது யுத்த காலங்கள்ல ஏதோ அங்க நடக்குதுப்பா, இங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அதுக்கு ரஷ்யா நல்ல உதாரணம். ரஷ்யாவோட ஒட்டுமொத்த பிராந்தியங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில டிஸ்டர்ப் ஆகுது. இத்தனைக்கும் உக்ரைன் பெரிய ராணுவ வலிமைலாம் கிடையாது. ரஷ்யாவுக்குள்ள போய் அடிக்கிற தைரியம் அமெரிக்கா, ஐரோப்பாவுக்குலாம் கிடையாது. அப்படி இருந்தும் கிரெம்ளின் தாக்கப்படுது. செர்பியா ஓரம் இருக்கக்கூடிய பேஸ்கள் தாக்கப்படுது. இவ்வளோ ஏன் புட்டின் சில முக்கியமான ஆடம்பர வில்லாக்களே மூடிட்டாருன்னு தகவல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ஏன் அப்டின்னா, பாதுகாப்பு குறைபாடு அப்டின்னு. அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வில்லா, பாதுகாக்கப்பட்ட ஏரியா, நோ ஃப்ளை ஜோன்ல தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் மனுஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மூடிட்டாரு. இவ்வளவு அச்சுறுத்தல் கொட்டி கிடக்கிறனால தான் தலைவன் அமெரிக்காவ பாத்துறணும். ஏன் அப்புட்ன்னா, கடக்கெல்லாம் கடக்கட்டும். கழுதைய தூக்கி மடியில வையிங்கிற தியரி அங்க கிடையவே கிடையாது. அதனால தான் அவனுங்க மிகப்பெரிய அளவுல வம்பு வந்தாலும் சரி, செலவு வந்தாலும் சரி, உருவாக்கியே தீர்றோம் அப்படின்னு கோல்டன் டோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ட கொண்டு வந்தார்கள். அந்த ப்ராஜெக்ட் இதுக்கான ஒரு நல்ல ஒரு அவுட்புட் தான். ஏன் அப்புட்ன்னா, சேட்டலைட்டுகள் முழுக்க முழுக்க அந்த பகுதிய கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ரவுண்ட் த கிளாக். சேட்டலைட்டுகள மீறி ஒரு மிசைல் என்ட்ரி குடுக்க முடியாது. அப்படி என்ட்ரி குடுக்குற மிசைல்களையும் சேட்டலைட்ல இருந்தே இன்னொரு மிசைல் நியூட்ரலைஸ் பண்ணும். முழுக்க முழுக்க வான் பாதுகாப்ப வான்ல இருந்தே பார்த்தா எப்படி இருக்கும்? எனக்கு கீழ தானடி நீ பயணிக்கணும். அங்கேயே ஆப்பு வைக்கிறேன் பார் அப்படிங்கிற மாரி ஒரு டிசைன் தான். அவர்கள் கிட்ட பணம் இருக்கு. அந்த பணத்த கொட்டி செலவு பண்ணி பெரிய அளவு அவுட்புட்ட குறுகிய காலத்திலே எடுத்துப்புடுவாய்ங்க. எங்க தாத்தா ஆரம்பிச்சாருப்பா. என் பையன் ரிப்பன் வெட்டுறான்ப்பா. அந்த கதைக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது. யார் ஆரம்பிக்கிறாரோ அவரே ரிப்பன் வெட்டிருவார். அந்த அளவுக்கு ஜரூரா நடக்கும். ஆனா பெரிய ப்ராஜெக்ட் இந்த மாரி பெரிய ப்ராஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா, அடிப்படையிலேயே நம்ம சரி பண்ணணும். பல விஷயங்கள் ராணுவ தளபதிலாம் ஒரு காலகட்டத்தில கதர்னாரு விமானப்படை தளபதி. "ஏலே இவனுங்க விமானம் தரமாட்டாய்ங்கடா" அப்படின்ட்டு அவர் பாட்டு ஏறி போயிட்டாரு. "சார் அதுக்கு மேல சொல்லுங்க சார்ன்னு" அவரு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காய்ங்க. ஃபேக்டரிய போய் புடிச்சா முடிஞ்சு போச்சு. அவரே கோவத்துல சொல்ட்டு போறாரு. அவர் என்ன அரசியல்வாதியா? பக்கம் பக்கமா வசனம் பேச. இந்த ஏரியாலயும் நம்ம சேர்த்து ஒர்க் பண்ணணும். பொதுப்படையா டெக்னாலஜி பின்னாடியே ஓடக்கூடாது. டெக்னாலஜிய உருவாக்குற இடத்துல மல்டிபிள் பிளேயர்ஸ உருவாக்கணும். அந்த மல்டிபிள் பிளேயர்ஸ அவுட்புட் எடுக்கிறதுலயே கவனமா இருக்கணும். இல்ல நான் ஆஃபீஸ் பேரர் மாரி வருவேன், போவேன், பேங்க் ஸ்டாஃப்பை மிஞ்சுவேன் பார்த்துக்க அப்படின்னா, முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல செக் வருது அப்படின்னு உள்ளுக்குள்ள போய் பணத்த கட்டும்போது டக்குன்னு லஞ்ச் டைம் அப்படின்னு போர்ட வச்சுட்டு ஓடி போயிருவாங்க.
அதே ஃபார்மேட்ல நாட்ட பாதுகாக்கிற டிஃபென்ஸும் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அதுக்கும் மேல ஒரு மடங்கு கூடவே இருக்கு. அதனால தானே இவ்வளவு காலம் வருது. 10 வருஷம், 12 வருஷம். ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, என்ன ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு கேட்கிறீங்க? இந்தியா மீது தடை, அணுகுண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் எம்புட்டு தடை தெரியுமா? அந்த தடைகள்ல எந்த பொருளுமே வரல அப்படின்னு கைய தூக்கிட்டு நின்னர்றார்கள். ரஷ்யா மீதும் தடை தான். சொல்லப்போனா ஒட்டுமொத்த உலகமும் ஃபோக்கஸ் பண்ணி தடை போட்டிருக்கு. ஆனா ரஷ்ய அதிபர் அந்த நாட்கள்ல போய் பதிவு பண்ணது ஒண்ணே ஒண்ணு தான். நான் எதுவுமே சொல்ல விரும்பலப்பா. ஜோசப் ஸ்டாலின் சொன்னத சொல்றேன். ஆயுத உற்பத்தியாளர்கள் என்ன செய்வியோ, ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஆயுதம் பர்ட்டிகுலர் நேரத்துக்குள்ள அவுட்புட் வரலன்னா, உனக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்துருவேன் அப்டின்ட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. அதே மாரி அந்த எந்திரங்கள் பல விஷயங்கள அதிரடியா செஞ்சு ஆயுதங்கள உள்ளுக்குள்ள கொண்டு வந்தார்கள். எப்ப 2ஆம் உலகப் போர்லயே கடினமான சூழ்நிலை. எது பொருளாதார ரீதியா டைட் ஆயி போயிட்டாய்ங்க. சப்ளை பண்ணக்கூடிய எல்லாம் தோத்து போய் நிக்கிறாய்ங்க. ஆனா ரஷ்யா இப்ப சந்திக்கக்கூடியது அப்படியே என்டையர்லி டிஃபரண்ட். இப்ப உள்ள ஜோன்ல பெரிய அளவு சப்ளை செயின ஒருங்கிணைச்சு வச்சிருக்கக்கூடிய ஜோன்ல, "இந்த பயலுக்கு அனுப்பாத" அப்படின்னு இவன தூக்கி தனியா வச்சுட்டாய்ங்க. ட்ராக்லயே பயப்புள்ளைக இல்ல. அப்படி இருந்தும், வாரத்துக்கு அதாவது வருஷத்துக்கு எடுத்த அவுட்புட் எல்லாம் இப்ப வாரத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாய்ங்க. ஏலியாவே 5000 ஆளில்லா விமானத்த தயார் நிலையில வச்சிருக்கான்னு உக்ரைன் கதர்றத நேத்து விரிவா பார்த்தோம். அந்த அளவு டெக்னாலஜி சார்ந்து ஓடணும். அந்த டெக்னாலஜிய ஸ்பீட் அப் பண்ணக்கூடிய வகையிலயும் சேர்ந்து ஓட வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இதையும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணா தான் எதிரிகள தரைமட்டமாக்க முடியும். ஏதோ ஒரு ஆப்பரேஷன் ஸ்பைடர் கீடர் பண்ணி விட்டுட்டோம். அவனுங்க பதிலுக்கு வெறி பிடிச்சு அடிப்பாய்ங்க. காரணம் 5000ன்னா அவன் 50,000 அனுப்புவான் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் அனுப்ப மாட்டாய்ங்க. அதுக்கப்புறம் யுத்த காலங்கள்ல தளபதி சொல்ற மாரி நோ ஃப்ளை ஜோன்லாம் போட்டு பாதுகாக்கணும். அது ஒரு விஷயம். முதல்ல அவுட்புட் எடுக்கிற வழிய பார்க்கணும். டெக்னாலஜிய நோக்கி ஓடணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கல கிட்ட நம்ம வரணும். அதனால தான் ராணுவ தலைமைகள் இப்பவே கத்த ஆரம்பிச்சுட்டார்கள். சம்பவம் நடந்த உடனே உஷாராயிட்டோம் அப்டின்னா, பிரச்சனை கம்மி. ஏன் அப்டின்னா, நமக்கு 2, 3 சிக்கல் ஒட்டியே வந்துரும். காரணம் 1, நம்ம ஃபர்ஸ்ட்டே விரிவா பார்த்த மாரி டெக்னாலஜிய நோக்கி போணும். அந்த அவுட்புட் எடுக்கிற வேகத்த நோக்கி நம்ம போய் தொலைக்கணும். உன்னொன்னு, முழுக்க முழுக்க வழமையான ராணுவ பாதையிலருந்து விலகி ஆட்டோமேஷன நோக்கி சீன போய் வச்சிருக்கான். என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம், அங்க உள்ள பயலுக தண்ணி ஊத்துற அளவுக்கு கேடுகெட்ட பயலுகங்கிறனால ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்ல இல்லாம தவிக்கிறானே ஒழிய, என்னமோ ஒண்ணு வச்சிருக்கான். கையில நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல. அவன்கிட்ட பொம்மையாச்சும் இருக்குங்கிற மாரி சூழ்நிலை மாறிப்போச்சு. அதனால நம்ம இதையும் மேட்ச் பண்ணி ஓடணும். அப்ப இந்த ஆப்பரேஷன் ஸ்பைடர் இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த அப்டேட்டுகள் உலக நாடுகள் தயாராகும்போது, இந்தியாவும் தயாராக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்கிறது தான் ராணுவ தளபதி அடிச்ச மணியா இருக்கு. அந்த சூழ்நிலையில 3 விஷயத்தையும் ஒரே காலகட்டத்தில ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இந்தியா மாட்டிக்கிச்சு. இதுலருந்து ஈஸியா வந்துரும். இப்ப இருக்கிற மாரியே இருந்தா வந்துரலாங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.